இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஓய்வு நாளிலே சந்திப்பது கர்த்தர் எனக்கு தந்திருக்க பெரிய பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். இந்த நாளிலே எப்பாபிரதீத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து சற்று நேரம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். எப்பாபிரதீத்தை பற்றி பவுல் எழுதும்போது, அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான் என்று பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவ ஊழியத்திற்காக சாவதற்கும் ஆயத்தமாக இருந்த ஒரு மனிதனை குறித்து பவுல் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எப்பாபிரதீத்துவை போன்று நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாகவும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையானவர்களாகவும் எங்களுக்கு நீர் என்ன பணியை தந்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு சம்பவம் 1998 ஆண்டில் நடந்தது. கிறிஸ்டோபர் செர்சி என்கிற ஒரு பையன் கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது. அவனை வயிற்றில சுட்டு விடுகிறார். இது மாலை 6 மணிக்கு நடந்தது. சுட்டுவிட்டு அவர்கள் ஓடி விடுகிறார்கள். இந்த கிறிஸ்டவருடைய நண்பர்கள் இவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பக்கத்துல ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து இவனை எப்படியாகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்துல அவர்கள் கொண்டு வந்தார்கள். அருகில் வந்து விட்டார்கள். ஆனால் உள்ளே கொண்டு வர முடியவில்லை. அவன் மயங்கி விடுகிறான். 35 அடி தூரம் தான் இருக்கிறது. உடனடியாக ஒருவன் உள்ளே ஓடி சென்று, இப்படி சுட்டு விட்டார்கள், நீங்கள் இவனை காப்பாற்ற வேண்டும், இப்பொழுது மயங்கி விட்டான், எங்களால் தூக்கி கொண்டு வர முடியவில்லை, தயவுசெய்து வெளியே வந்து பாருங்கள் அல்லது வந்து நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று கூப்பிட்ட போது, இல்லை இல்லை, எங்களுடைய மருத்துவமனை விதிப்படி மருத்துவமனைக்கு வெளியே நாங்கள் எந்த சிகிச்சையும் செய்யக்கூடாது, அதனால் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். பல சமயங்களில் சட்டப்படி நடத்தல் என்பது இவ்வாறு தான் சென்று விடுகிறது. சட்டம் இருப்பது மற்றவருடைய நன்மைக்காகத்தான். ஆனால் அந்த சட்டத்தையே பயன்படுத்தி செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போகிற ஒரு பழக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் வெளியே வரமாட்டோம், உள்ளே தான் இருப்போம். இதை பார்த்து கொண்டிருந்த 2 காவலர்கள் முயற்சியினால அவன் உள்ளே எடுத்து செல்லப்பட்டான். சிலர் சொல்கிறார்கள், இந்த பையனை அவர்கள் தூக்கி சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். சிலர் உள்ளே சென்று வண்டியை எடுத்துட்டு வந்து கொண்டு போனார்கள் என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில உள்ளே கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன்னராக அவன் மறித்து விடுகிறான். 7:33க்கு அவன் இறந்து விடுகிறான். 1.5 மணி நேரம் மருத்துவமனைக்கு அருகில அவன் இருக்கிறான். ஆனால் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பின்னர் வழக்கு தொடர்ந்தார்கள். கிட்டத்தட்ட $12.5 மில்லியன் இழப்பீடு அந்த மருத்துவமனை கிறிஸ்துவருடைய வீட்டிற்கு கொடுத்தது. பணம் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த இறந்து போனவனை கொண்டு வர முடியுமா? ஏன் இந்த சம்பவத்தை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் என்றால், பல சமயங்களில் நம்முடைய ஊழியம் கூட இப்படித்தான் இருக்கிறது. உள்ளே வந்தால் நாங்கள் சொல்லித் தருவோம், வெளியே போய் நாங்கள் எதையும் செய்ய முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு அது வசதி இல்லை என்று. நாம் பல சமயங்களில் நம்முடைய ஊழியத்தை அனைத்தையும் ஆலயத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறோம். இது சரிதானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழியம் ஆலயத்திற்குள் மாத்திரம், நம்முடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு மாத்திரம் நடக்க வேண்டிய ஊழியமா, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுக்கு இயேசுவின் அன்பை தெரிவிக்க வேண்டிய ஊழியமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஊழியத்தை செய்வதற்கு
சாவதற்கும் ஆயத்தமாக இருந்த ஒரு மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். உயிரின் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த ஊழியத்தை வல்லமையாக செய்து வந்த மனிதனுக்காக எதையும் நான் செய்வதற்கு தயாராக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த எப்பாபிரோதித் என்கிற மனிதன் இருந்தார். இவர் மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்த ஒருவர். இன்றைக்கு அநேக சமயங்களில நாம் ஊழியத்தை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மால் முடிவது இல்லை. முதல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றமே நாம் மற்றவர்களை நேசித்து அவருடைய நன்மைக்காக வாழ ஆரம்பிப்பது தான். எப்பாபிரோதித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று நமக்கு தெரிகிறது. எப்பாபிரோதித்து என்பது பெயரானது ஆப்ரடைட்டிஸ் என்கிற ஒரு தேவதையின் பெயரில் இருந்து வந்தது. கிரேக்க நாட்டில உயிர் பெருக்க கடவுள். சில சமயங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நம்முடைய பெயரை மாற்றுவதில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இவர் தன்னுடைய பெயரை எல்லாம் மாற்றவில்லை என்பது தெரிகிறது. இன்றைக்கு சுப்பிரமணியன் என்ற ஒருவர் தமிழ்நாட்டில் ஞானசாமி எடுத்தால் அவருடைய பெயரை எப்படியாகிலும் மாற்றி ஒரு கிறிஸ்தவ பெயராக வைப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அப்படி ஒரு பெயரும் வைக்கிறோம். ஆனால் எப்பாபிரோதித்து என்கிற பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயர் இல்லை, ஒரு அந்நிய தேவதையின் பெயர். அவர் பெயரை மாற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியமானது. வெளிப்படையான மாற்றங்களை செய்வதில் நாம் அதிக அக்கறை காட்டுகிறோம். வெளிப்படையான மாற்றங்களை விட உண்மையான மாற்றம் நம்முடைய மனதிலே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றிருந்த போது நுரையீரல் பகுதியில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்தேன். அங்கே அவர்கள் எனக்கான பரிசோதனைகளை அவர்கள் தான் நடத்தினார்கள். பேசிக்கொண்டே இருந்தபோது ஆண்டவரை பற்றிய பேச்சு வந்தது. எனவே அந்த பெண் தனக்கு கிறிஸ்து மேல் இருக்கக்கூடிய பற்றை பற்றி அதிகமாக பேசினார். நாங்கள் 2 பேரும் பேசிய பிறகு நான் புறப்படுவதற்கு முன்னதாக உடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அந்த பெயர் முனிசெல்வி, இந்த பெயர் முனிசெல்வி என்று சொன்னது. சரிம்மா, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பணும் போது, பெயரில் என்ன இருக்கிறது? என்னுடைய பெயரை கேட்ட உடனே அநேகர், நீ கிறிஸ்தவள், உன்னுடைய பெயரை மாற்றவில்லையா என்று சொல்கிறார்கள். உன் பெயரில் என்ன இருக்கிறது? மனம்தானே மாற வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் பேசிக்கொண்ட சமயத்தில் நான் இந்த யூடியூப்ல ஓய்நாள் பள்ளிக்கூட பாடம் போடுவதை பற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். இப்போது தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவ்வப்போது அதுக்கான காமெண்ட்ஸும் தான் அந்த காரியத்தை பற்றி என்ன சொல்லுகிறேன், என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றியும் எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதுவார்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பெயரை மாற்றுவதில் இல்லை, நம்முடைய குணத்தை மாற்றுவதிலே இருக்கிறது. குணம்தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. எப்பாபிரோதித்துடைய பெயர் ஒரு அந்நிய தேவதையின் பெயராக இருந்த போதிலும் கூட அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையாக இருந்தது. பவுல் சொல்லுகிறார், என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாபிரோதித்து என்று எப்பாபிரோதித்துவை பற்றி பேசும்போது சில அடைமொழிகளை பயன்படுத்துகிறார். என் சகோதரனான எப்பாபிரோத்து என்கிறார். எப்பாபிரோதித்து ஒரு பிரஜாதியார், அதனால தானே பெயரே எப்பாபிரோதித்து வைத்திருக்கிறார்கள். அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். முன்னாள் பரிசேயர். இந்த 2 பேருக்கும் இடையே இருக்கிற உறவு எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. பரிசேயர்கள் பொதுவாக மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள். பிற தேசத்தைச் சேர்ந்தவர்கள், பிற மதங்களைச் சேர்ந்தவர்களை மிகவும் இழிவாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தைச் சேர்ந்த பவுல் மாறி இருக்கிறார். இந்த புறஜாதியானை நேசிக்கிறார். அவருடைய பார்த்த பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என் உடன் வேலையாள் என்று சொல்லுகிறார். எப்பாபிரோதித்து தேவனுக்காக வேலை செய்தவர், பவுலும் தேவனுக்காக வேலை செய்தவர். எனவே என் உடன் வேலையாள் என்று குறிப்பிடுகிறார். நாம் யாருடைய வேலைக்காரர்கள் என்பதையே பல சமயங்களிலும் மறந்து விடுகிறோம். அப்படி மறந்து விடுவதனாலே தானே நம்மள யார் பெரியவர் என்கிற போட்டி நமக்குள்ளே வருகிறது, யார் முக்கியம் என்கிற போட்டி வருகிறது. இவரை சேர்ந்தவர், அவரை சேர்ந்தவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நாம் யாருக்காக வேலை செய்கிறோம் என்பதை உணர்ந்தால் நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும்.
என் உடன் சேவகன் என்றும் கூறப்படுகிறார். இந்த உடன் சேவகன் என்கிற இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பிலமோனிலே என் உடன் போர்ச்சேவகன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு யுத்தத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த யுத்தம் மற்றவர்களை அழிப்பதற்கான யுத்தம் இல்லை, சாத்தானுக்கு விரோதமான யுத்தம். அப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிற பிள்ளைகள் என்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். உங்கள் ஸ்தானாபதி என்று குறிப்பிடுகிறார். ஸ்தானாபதி என்பதற்கு பவுல் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை அப்போஸ்தலாஸ், அதுதான் அப்போஸ்தலன். எப்பாப்ரோதித்துவை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிறவர்கள். எப்பாப்ரோதித்துவுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பணியை தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அவருக்கும் எப்பாப்ரோதித்துவுக்கும் இருந்த இந்த உறவு இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தது என்றால் இவர்கள் எவ்வாறு தேவனுக்காக போர்ச்சேவகர்களாக வேலை செய்தார்களோ அதே போல நாமும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் மக்களுக்கு இயேசுவை காட்டுகிற முக்கியமான வேலையை செய்ய ஆரம்பிப்போம். இன்றைக்கு முக்கியம் அதுதானே. என் குறைச்சலுக்கு என்று அவர் குறிப்பிடுகிறார். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவர். குறைச்சல் என்பதற்கு கிரியா என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய தேவை, என்னுடைய வேலை. எனக்கு தேவைகள் இருந்தபோது அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அவர் பணத்தோடு வந்தார். அது மாத்திரமல்ல, நான் சிறைச்சாலையில் இங்கே இருக்கிறேன், எனக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கும் எப்பாப்ரோதித்து அதிகமாக பயனுடையவராக இருந்தார் என்பதனால இந்த கிரியா என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்நாட்களில சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் தங்கள் உணவுக்கான காரியங்களை தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் தான் பவுல் இருந்தார். அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்காக பிலிப்பு சபையார் பணம் கொடுத்து அனுப்பினார்கள். இவர் பணம் கொடுத்தது மாத்திரமல்ல, இவருக்கான வேலையையும் அங்கே இருந்து செய்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்கிறார். உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பாப்ரோதித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எப்பாப்ரோதித்து மூலமாக கொடுத்து அனுப்பினீர்கள் என்று பிலிப்பருக்கு பவுல் நன்றி சொல்கிறார். ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பிலிப்பியர்கள் அடைந்தார்கள். அந்த பொருளை கொண்டு வந்த எப்பாப்ரோதித்துவும் அதே போன்ற ஒரு பெரிய வேலையை செய்தார். எப்பாப்ரோதித்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கினான் என்று அவர் எழுதுகிறார். நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். நான் உங்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினேன், நான் உங்களுக்கு தேவனை காண்பித்தேன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படித்தானே வேதாகமம் சொல்கிறது. போரடிக்கிற மாட்டை காயக்கட்டாயாக என்று சொல்லும்போது மிருகங்களை பற்றி மாத்திரமல்ல, இந்த ஊழியக்காரர்களை பற்றியும் ஆண்டவர் அங்கே பேசுகிறார் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார். எனவே எனக்கு செய்ய வேண்டிய உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த உதவியை செய்தது மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் அவன் இங்கே பார்த்து கொண்டான் என்று சொல்கிறார். ஆனாலும் அவனுக்கு வியாதி விட்டது. வியாதிப்பட்டு கிட்டத்தட்ட மரணம் அடைந்து விடுவான் என்கிற சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கினார் என்று பவுல் எழுதுகிறார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு எப்பாப்ரோதித்துவின் மேலே இவருக்கு பாசம் இருந்தது என்பதை பாருங்கள். அவனுக்கு இறங்கினார். அப்படி இறங்கினதன் மூலமாக அவர் எனக்கும் இறங்கினார். எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாதபடிக்கு அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக குறிப்பிடுகிறார். குணமாக்கும் வரத்தை பற்றி அநேக சமயங்களில் நாம் அதிகம் முக்கியப்படுத்துகிறோம். இங்கே குணமாக்கும் வரம் என்ன ஆயிற்று? எல்லா சமயங்களிலும் அற்புதமான முறையில தேவன் குணம் தருவது இல்லை. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி குணமாக்கும் வரத்தை பவுல் பயன்படுத்தி இருந்தால் இவன் மரணத்திற்கு சமீபமாக சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறந்தவர்களை கூட எழுப்பினவர் தானே பவுல். எப்பாப்ரோதித்துவை சுகமாக்க முடியவில்லையே. இது தேவனுடைய சித்தப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால ஒரு வியாதியாக இருந்தார், அவரை மோசமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்துக்கு சமீபமாக இருந்த இந்த மனிதன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன்.
ஆனால் மரணத்திற்கு சமீபம் சென்ற அவர் அதிலிருந்து வெளியே வந்தார். அப்படி வெளியே வந்தது பவுலுக்கும் சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்றார், உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவனாக இருந்தேன் இருக்கிறான் என்று சொல்கிறார். வீட்டு மேலே ஏக்கம். ஆமா, நாம் ஒரு இடத்துல இருந்து வேறு ஊருக்கு சென்றிருந்தால் வீட்டாரை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்போம் அல்லவா? அது போன்ற வீட்டை பற்றிய ஒரு ஏக்கம் எப்பாபிரதத்துக்கு இருந்தது. எந்த அளவிற்கு அவன் பிலிப்பு மக்களை நேசித்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தார். என்ன தன்மை பாருங்க! எனக்கு வியாதி வந்து விட்டது, அத நீங்க கேள்விப்பட்டா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு இவருக்கு கஷ்டமா இருந்துச்சான். மற்றவருடைய உணர்வை அறியக்கூடிய ஒரு பச்சாதாபம் இந்த மனிதனிடத்தில் இருந்திருக்கிறது. தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், தெரிந்தால் அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பிலிப்பியர் ஒருவர் மேல் ஒருவர் அன்புடையவர்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில சமயங்களில் சிலருக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது என்றால் அவனுக்கு வேண்டும், அவன் கஷ்டப்பட வேண்டியதுதான் என்று எத்தனை சமயம் நாம் பல சமயம் நினைத்து விடுகிறோம். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஒருவர் நேசித்த பாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அது சீக்கிரமாக அனுப்பினேன் என்கிறார். சீக்கிரம் அனுப்பிட்டாரா? எனக்கு அவங்க இருந்தால் பிரயோஜனமா இருக்கும், எனக்கு எல்லாம் வேலையும் செய்துட்டு இருக்கிறான், நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறான்னு சொன்னவர், நான் உங்ககிட்ட அனுப்புறேன், நீ அவன் வந்துட்டானா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா என்னுடைய துக்கம் குறையும் சொல்றாரு பாருங்க. இந்த இந்த பாசம் தாங்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு பாசம். உனக்கு சந்தோஷம் என்றால் அது எனக்கு சந்தோஷம், உனக்கு துக்கம் என்றால் அது எனக்கு துக்கம் என்று பார்க்கக்கூடிய பார்வை எப்பாபிரோதித்துவுக்கும் பவுலுக்கும் இருந்ததை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதனால்தான் ஒரு நிறுவனத்தில் எழுதுகிறாரு, அவன் தனக்கானவனை மட்டுமல்ல பிறருக்கானவைகளை நோக்குவனாக. தமிழிலே இந்த மட்டும் என்கிற வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் இருக்கிறது, கிரேக்க மொழியில் இருக்கிறது. அது என்ன அர்த்தம்? தனக்கானவனை பார்க்கவே கூடாது என்று அர்த்தம் இல்லை, தனக்கானவைகளை பார்க்கலாம், அதை மட்டுமல்ல பிறருக்கானவைகளை நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட யோசனையுடைய 2 பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் எப்பாபிரதித்து ஒரு புறஜாதியிலிருந்து வந்த போதிலும் கூட பெரிய மாற்றத்தை அடைந்தவராக காணப்படுகிறார். இதெல்லாம் எப்பாபிரதித்து எதுக்காக செய்தார்னா தேவனுக்காக செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாக இருந்தார். அவன் சாகக்கூடிய நிலை ஏன் வந்தது? கிறிஸ்துவுக்காக அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக வந்தது என்று பவுல் குறிப்பிடுகிறார். சாகக்கூடிய அளவிற்கு கூட ஊழியம் செய்யலாம் என்பதை எப்பாபிரதித்து தன் வாழ்க்கையை காட்டுகிறார். அப்படினால பவுலுடைய வேண்டுகோள் என்ன? கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவரை கனமாய் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். எப்பாபிரதித்து அந்நிய மதத்திலிருந்து வந்தவன் என்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை கனமாக எண்ணுங்கள் என்று போல் எழுதுகிறார். நீங்க நாமும் கூட இந்த எப்பாபிரதித்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தவர், அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய சமத்திலே நம்மை நாம் ஒப்படைக்கலாம். ஹால் மார்டின் என்பவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரசங்கம் பண்ணினாராம். அப்படி பிரசங்கத்தை கேட்ட ஒரு உதவிக்காரர், சபையில் டீக்கனாக இருந்தவர், மனமாற்றம் அடைந்து ஹால் மாற்ற இடத்துல, பாஸ்டர் யாருக்காவது உதவி செய்யணும்னா நீங்க சொல்லுங்க, நான் என்ன வேண்டுமானாலும் இயேசுவுக்காக செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த வாரமே இதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஒரு ஏழை விதவையின் மகனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவரிடத்துல கார் இல்லை, யாராவது உதவி செய்ய வேண்டும். இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போதகர் இந்த உதவிக்காரரை அழைத்து, இந்த பெண்ணுடைய மகனை நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், உங்களால் முடியுமா என்று கேட்டார். இவருக்கு வேலை இருந்தது. ஐயோ, என்னால் முடியாது என்று சொல்வதற்கு தான் மனம் வந்தது. ஆனால் இயேசுவுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, எனவே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்வதற்கு வந்தார். அந்த பையன் காரில் ஏற்றினார்கள், அம்மாவும் பையனும் காரில் ஏறிக்கொண்டார்கள். இந்த பையன் திடீரென்று இடத்துல பேச ஆரம்பித்தான். ஐயா, நீங்கள் கடவுளா என்று கேட்டான். இல்லப்பா, நான் கடவுள்லாம் இல்லப்பா. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. சொன்னா, இன்னைக்கு எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நீங்க தான் உதவி செய்யணும்,
கடவுளே நீங்க வாங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நீங்க வந்தீங்க, அதனால தான் நீங்க கடவுளா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அவர் இல்லப்பா இல்ல நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க கடவுளுக்காக வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்டான். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. இது கடவுளுக்காக எல்லாம் அவர் வேலை செய்யல. இவர் வந்தது நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் போதகர் என்ன நினைப்பார் என்றுதான் வந்தார். அப்படிதான் வந்தேன். அதுக்குள்ள யோசிக்கிறார். இவர் சொன்னார், பதில் சொன்னாரு, இப்போதுதான் செய்றேன்ப்பா அப்படின்னாரு. இப்போதுதான் கடவுளுக்காக வேலை செய்கிறேன். மற்றவர்களுக்காக வேலை செய்தால்தான் அந்த சந்தோஷம் நமக்கு பெரிதாக தெரியும். நாம் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. நாம் எப்பொழுது நம்முடைய சபையை விட்டு வெளியே செல்ல போகிறோம், வெளியே இருக்கக்கூடிய மக்களை எப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம், அவர்களுக்காக நாம் எப்போது வேலை செய்ய போகிறோம். எப்பா பிரதிற்கு அப்படிப்பட்ட ஒளிச்சை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம ஒருவருக்கும் கிடைக்க தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.